ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு சேர்க்காமல் டிஃபன் சாம்பார் வைக்க போகிறோம். ரொம்பவே சீக்கிரமாக வச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்தாச்சு. இது கூட உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இது விசில் வரத்துக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். வாணலியில் எண்ணெய்லாம் சேர்க்காமல் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு மல்லி விதை லேசாக கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயமும் பொரியணும். பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கோஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலையை கூட அரைச்சி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கடலை மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. குக்கர்லேருந்து 4 விசில் வந்தாச்சு. இறக்கி வச்சுருக்கேன். ப்ரெஷரும் நல்லா குறைஞ்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இது கூட நம்ம கோஸாக அரைச்சி வச்சுருந்த மல்லி விதையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருந்த கடலை மாவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாரை இதில் சேர்த்துடலாம். சாம்பார் சேர்த்தாச்சு. இப்போ நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சாம்பார் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சாம்பார் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். திருப்பியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் விட்டு எடுக்க போகிறோம். 6 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதித்து வந்திருக்கு. ரொம்பவும் மணமாகவும் இருக்குது. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். ரொம்பவே சுவையான வித்தியாசமான பருப்பு சேர்க்காமல் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த டிஃபன் சாம்பாரை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.